சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். இப்பொழுது நாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக கலந்துப்போம். கண்களை மூடி நாம் செல்வோம். நேசிக்கிற நல்ல தகவலை ஆராதனை இந்த சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனைக்கு விரோதமாக கிரியை செய்கிற பொருளாதார ஆவிகளை அகப்படுத்துகிறோம். விடுதலையோடு தேவ பிரசனம் தேவ சமூகம் இடத்துல காலையிலாம் ஆகியோர் தாமே அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கூடாரம் முழுவதும் தேவ வல்லமை காலையில் கடந்து வரபடியாக ஜெபிக்கிறோம். தேவ சமூகத்தில் பாடி மகிழும்போது தேவ சமூகத்தை உயர்த்தி ஆராதிக்கும் போது தேவ சமூகத்தில் அப்பா வசனத்தை வாசித்து உங்களுடைய அழகை பிரவேசிக்கும் போது உங்களுக்கு பெரிய சந்தோஷம் சமாதானத்தை உண்டாகும். பெரிய காரியம் நாம் அதை மகிழ்வோம். இயேசு கிறிஸ்துவினை நாம் தெரிவிக்கிறோம். கடைசி வாரத்திலே தேவன் கிருபையினாலே அவர் நம்மை சுத்தப்பட்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நாம் உற்சாகமான மகிமையை நாம் எடுப்போம். தொடர்ந்து நாம் மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை நாம் உலகிற்கு நாம் உயர்த்துவோம். இந்த மாதம் முழுவதும் தேவன் நமக்கு அநேக நன்மையான காரியங்களை ஆண்டவர் நமக்கு நிறைவாக விட்டு கொண்டிருக்கிறார். ஆகையால் ஆண்டவர் அவர் விட்டு கொண்டிருந்ததான நன்மைகளை இணைத்து நன்றியோடு வாழ நாம் துதிப்போம். உன்னாமம் உயர்த்த உண்மையை துதிக்க இந்த நாவு போதாதையா உம்மன்பை பாட ஒழித்தை போற்ற இந்த ஜீவியம் போதாதையா உன்னாமம் உயர்த்த உண்மையை துதிக்க இந்த நாவு போதாதையா உம்மன்பை பாட ஒழித்தை போற்ற இந்த ஜீவியம் போதாதையா ஆயிரம் நாவுகள் வேண்டும் ஆயிரம் ஜீவியம் வேண்டும் ஆயிரம் நாவுகள் வேண்டும் ஆயிரம் ஜீவியம் வேண்டும் ஆனாலும் நீ செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே ஆனாலும் நீ செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே உன்னாம் உயர்த்த உண்மையை துதிக்க இந்த நாவு போதாதையா உம்மன்பை பாட ஓய்வித்து போற்ற இந்த ஜீவியம் போதாதையா தாயின் கருவில் கண்டவரே தயவான் திருவரை சுமந்தவரை பாடுவோம். தாயின் கருவில் கண்டவரே தயவான் திருவரை சுமந்தவரே தகப்பனின் வேளாண் காப்பவரே தருணில் உமக்கு நிகழும் தகப்பனின் வேளாண் காப்பவரே தருணில் உமக்கு நிகழும் ஆயிரம் நாவுகள் வேண்டும் ஆயிரம் ஜீவியம் வேண்டும் ஆயிரம் நாவுகள் வேண்டும் ஆயிரம் ஜீவியம் வேண்டும் ஆனாலும் நீ செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே ஆனாலும் நீ செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே உன்னாமம் உயர்த்த உண்மையை துதிக்க இந்த நாவு போதாதையா உம்மன்பை பாட ஓய்வித்து போற்ற இந்த ஜீவியம் போதாதையா பாவங்கள் சுமந்த பரிசுத்தரே பரிகார பலியால் மறித்தவரே எங்கள் பாவங்கள் சுமந்த பரிசுத்த
பரிகார பலியார் மற்றவரே ஜீவனுள்ளோரில் உடல் மேலானவர் ஜீவனில் உமக்கு நிகழுமுண்டோ ஜீவனுள்ளோரில் உடல் மேலானவர் ஜீவனில் உமக்கு நிகழுமுண்டோ ஆயிரம் நாவுகள் வேண்டும் ஆயிரம் ஜீவியம் வேண்டும் அவரை உயர்த்துவோம் ஆயிரம் நாவுகள் வேண்டும் ஆயிரம் ஜீவியம் வேண்டும் ஆனாலும் நீ செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே படுவோம் ஆனாலும் நீ செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே வாக்கு தத்தங்கள் தந்தவரே வாக்கை நிறைவேற்ற வல்லவரே வாக்கு தத்தை தந்தவரே வாக்கை நிறைவேற்ற வல்லவரே நேற்றும் இன்றும் என்றுமாறானவர் வார்த்தை உமக்கு நிகழுமுண்டோ நேற்றும் என்றும் என்றுமாறானவர் வார்த்தை உமக்கு நிகழுமுண்டோ ஆயிரம் நாவுகள் வேண்டும் ஆயிரம் ஜீவியம் வேண்டும் அனுபவம் ஆயிரம் நாவுகள் வேண்டும் அவரை துதிப்பதற்கு ஆயிரம் ஜீவியம் வேண்டும் ஆனாலும் நீ செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே ஆனாலும் நீ செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே வாசத்தலம் என்றவரே எனக்கான் மீண்டும் வருபவரே வாசத்தலம் என்றவரே எனக்கான் மீண்டும் வருபவரே மாறாதா வேகம் வருவிலே பரலோகில் உமக்கு நிகழுமுண்டோ எங்கள் மாறாதா வேகம் வருவிலே பரலோகில் உமக்கு நிகழுமுண்டோ ஆயிரம் நாவுகள் வேண்டும் ஆயிரம் ஜீவியம் வேண்டும் அவரை போற்றுவோம் ஆயிரம் நாவுகள் வேண்டும் ஆயிரம் ஜீவியம் வேண்டும் ஆனாலும் நீ செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே ஆனாலும் நீ செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே உன்னாமம் உயர்த்த உம்மையை துதிக்க இந்த நாவு போதாதையா உம்மன்மை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஜீவியம் போதாதையா உன்னாமம் உயர்த்த உம்மையை துதிக்க இந்த நாவு போதாதையா உம்மன்மை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஜீவியம் போதாதையா கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தரை நாம் அவரை நாம் ஒருமித்து ஒரு நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை மட்டுமாக தேவன் நம்மை நடத்தினவர் இனியும் அவர் தொடர்ந்து நம்மை வெற்றியாக நடத்துவார் சுவாசிக்கிறவர்கள் என நாம் கரங்களை வைத்து நாம் ஆண்டவர் நாம் மகிமைப்படுத்துவோம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அப்படியாக நாம் இருக்கிற இடத்திலேயே பயபக்தியோடு கூட நாம் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை வெற்றியாக நடத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய குடும்பங்களை நம்முடைய காரியங்களை தெய்வம் எல்லாவற்றிலையும் ஆண்டவர் நம்மை நேர்த்தியாக கர்த்தர் அவர் பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார் ஆகையால் கர்த்தருக்கு நாம் பயபக்தியோடு கூட வாஞ்சியோடு கூட ஒரு
அர்ப்பணிப்போடு கூட நம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அப்படியாக நாம் யாரும் நாம் ஹல்லேலூயா கண்களை மூடி நம் ஆண்டவரை நாம் ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. அவர் மகிமையுடையவர். ஹல்லேலூயா. மட்டுமாய் நம்மை அற்புதமாக நடத்தினவர் அவர். ஹல்லேலூயா எபினேசராக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஹல்லேலூயா எபினேசர் இந்த வேலையில நாம் யாரும் நாம் கற்றினால் அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய மகிமை, தேவனுடைய அவருடைய நிறைவான பிரசன்னம் நம் நடுவிலே ஹல்லேலூயா இதோ நிறைவாய் அசைபாடுபடியாக ஒரு புதிய பலத்தினாலும் ஒரு புதிய அபிஷேகத்தினாலும் ஆவியானவர் நம்மை அவர் வல்லமையாக நிரப்பும்படியாக இந்த வேலையில நாம் ஆண்டு நாம் உயர்த்துவோமா? அவர் நமக்கு உண்டு பண்ணின எல்லாம் ஹல்லேலூயா நன்மைகளுக்காக நம் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் நன்மைகளின் நாயகர். அவரை நாம் போற்றுவதிலே நம்முடைய உள்ளம் ஒருபோதும் ஹல்லேலூயா நம்முடைய உள்ளம் ஒருபோதும் ஹல்லேலூயா சோர்ந்து விடாதபடிக்கு தொடர்ந்து நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நன்றி சொல்லுவேனே வார்த்தைகள் போதாதே, நன்மை செய்த தேவா உம்மை பாடுவேனே. நன்றி சொல்லுவேனே வார்த்தைகள் போதாது, நன்மை செய்த தேவா உம்மை பாடுவேனே. என்னை தூக்கி எடுத்தீ, பாவங்கள் கழுவி சுத்தமாக்கினீ. என்னை தூக்கி எடுத்தீ, பாவங்கள் கழுவி சுத்தமாக்கினீ. பரிசுத்த வாழ்வு தந்தி பரமதி பெயர் தந்தி, பரிசுத்த வாழ்வு தந்தி பரமதி பெயர் தந்தி. உள்ளத்திரை போடு நன்றி சொல்லுவேனே, உள்ளத்திரை போடு நன்றி சொல்லுவேனே, நன்றி சொல்லுவேனே. வார்த்தைகள் போதாது, நன்மை செய்த தேவா உம்மை பாடுவேனே. நிறுத்துவோம். நன்றி சொல்லுவேனே. வார்த்தைகள் போதாது, நன்மை செய்த தேவா உம்மை பாடுவேனே. கால்கள் சறுக்கும் முன்னே தாங்கி பிடித்தீர், தோள்கள் தளரும் முன்னே சேர்த்து அணைத்தீர். எங்கள் கால்கள் சறுக்கும் முன்னே தாங்கி பிடித்தீர், தோள்கள் தளரும் முன்னே சேர்த்து அணைத்தீர். வழிகளை நேராக்கி பாதைகள் விரிவாக்கி, வழிகளை நேராக்கி பாதைகள் விரிவாக்கி. உள்ளம் முழுவதும் நான் நன்றி சொல்லுவேனே, உள்ளம் முழுவதும் நான் நன்றி சொல்லுவேனே, நன்றி சொல்லுவேனே. வார்த்தைகள் போதாதே, நன்மை செய்த தேவா உம்மை பாடுவேனே. உயர்த்துவோம். நன்றி சொல்லுவேனே. வார்த்தைகள் போதாதே, நன்மை செய்த தேவா உம்மை பாடுவேனே. தாயின் கருவறையில் தெரிந்து கொண்டீர், பெயரிடும் முன்னாலே என்னை அழைத்தீர். தாயின் கருவறையில் தெரிந்து கொண்டீர், பெயரிடும் முன்னாலே
அவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, கர்த்தரை பாவம் நதியார்களே தேவருக்கு மட்டுமாக சாதனைகளை அற்புதமாக நடத்தி வந்து ஆண்டவரே லட்சாவுடைய நன்மை ஆண்டவரே வாழ்க்கையில லட்சா இசையா ஆண்டவர் மிகவும் பெரியதா ஆண்டவரே லட்சாதி ஆண்டவரே அப்பா மட்டுமாக ஆண்டவருடைய தயவு லட்சாவுடைய இறக்கம் ஆண்டவருடைய அன்பியங்களை ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலேயும் அபாயங்களை ஆண்டவரே அருமையாக ஆண்டவரே லட்சா இசையா ஆண்டவரே எங்களை நடத்தி வந்தவருடைய கிருபைகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் எங்களை தொடர்ந்து ஆண்டவரே உடைய கரங்களிலே அப்பா எங்களை இனியும் அற்புதமாய் நடந்த ஆண்டவரே சிறகு ஆண்டவரே வளர்ந்து விட்டவரே அப்பா தொடர்ந்து விட மகிமை அந்த பிரசன்னம் ஆண்டவரை பக்தரை இன்னும் ஆண்டவரே அதிகமாக ஆண்டவரை இடைப்பட்டபடியாக நம்மளை நோக்கி பார்க்கிறோம். எல்லா துதிகள மகிமை மக்களே நாங்கள் இருக்கிறோம். இதை வாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் கூட இந்த மாதத்தின் கடைசியிலே வந்திருக்கிறோம். தேவன் தாமே இந்த மாதம் முழுவதையும் ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே ஆண்டவருக்கு நன்றியோடு கூட ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். சுவிசேஷம் நற்செய்தி என்கிற தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தையை நாம் கவனித்தோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நான் மௌனமாயிருந்தால் பொழுது விடிய காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்பொழுது நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். கண்களை மூடி செபிப்போம். அன்புள்ள பரம தகப்பனே, காலை நேரத்திலும் கூட இந்த வல்லமையாக கேட்டோம், இந்த பிரசன்னமாக கேட்டோம், இந்த தயவு கேட்டோம். அன்றுவரே ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். சுவிசேஷத்தை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. 4 குஷ்டரோகிகள் சீரிய தேசத்து படைகள் இஸ்ரவேல் தேசத்தை சூழ்ந்து கொண்ட பொழுது, அப்பொழுது 4 குஷ்டரோகிகள் அந்த பாளையத்தில் வந்தபோது ஏராளமான உணவுகளும் ஏராளமான நகைகளும் ஏராளமான உணவுப் பொருட்களையும் கண்டு அவர்கள் சாப்பிட்டு புசித்து திருப்தியான பொழுது அவர் சொன்னார்கள், நாம் இப்படி செய்கிறது நமக்கு நல்லதல்ல. இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். அல்லேலூயா. நல்ல செய்தியை அறிவிக்கிற நாள். ஆகவே நாம் எழுந்து புறப்பட்டு ராஜாவுக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்று சொன்னார்கள். சொல்லி 4 குஷ்டரோகிகளும் புறப்பட்டு போய் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவன் வாசல் காக்கிறவனை மற்றவன் கூப்பிட்டார். உள்ளே பிரவேசித்து ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவித்தார்கள். அல்லேலூயா. 4 குஷ்டரோகிகளும் நாம் செய்கிறது நல்லதல்ல, நாமே சாப்பிட்டு புசித்து திருப்தி ஏற்பது நல்லதல்ல. அல்லேலூயா. நாம் எழுந்து போய் ராஜாவுக்கு இதை அறிவிப்போம் என்று சொல்லி 4 பேர் எழுந்து புறப்பட்டு போய் அறிவித்தார்கள். அல்லேலூயா. அவர் சொன்ன ஒரு காரியம், இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். அல்லேலூயா. இத்தனை நாள் லாக்டவுன் இருந்தது. லாக்டவுன் தேவனுடைய கிருபையினாலே முன்னோட்டமாய் கலவப்பட்டு அது நீக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே நாம் சும்மா இருக்காதபடி நாம் எழுந்து புறப்பட்டு நற்செய்தி அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். நாம் சும்மா இருக்கக்கூடாது. அல்லேலூயா.
அல்லேலூயா. லாக்டவுன் காலத்தில் நாம் சும்மா இருந்து விட்டோம். தேவன் லாக்டவுனை நீக்கி விட்டார். இப்பொழுது நாம் எழுந்து புறப்பட்டு நற்செய்தியை அறிவிக்கிற நாள். அல்லேலூயா. நற்செய்தியை, சுவிசேஷத்தை அறிவிக்கிற நாள். அல்லேலூயா. நற்செய்தி என்று சொன்னால் அதில் 3 காரியங்கள் அடங்கியிருக்கிறது. ஒன்று, சுவிசேஷத்தை அறிவித்தல். அல்லேலூயா. இரண்டாவது, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது, கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும். சுவிசேஷம் என்றால் 3 காரியங்கள் அதில் அடங்கியிருக்கிறது. முதலாவது காரியம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இரண்டாவது, தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கணும். மூன்றாவது, கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும். அல்லேலூயா. மத்தேயு 24:14 வாசிப்போம். ராஜாவினுடைய சுவிசேஷம், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது முடிவு வரும். முதலாவது, ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும். அல்லேலூயா. ஒருவரையும் விட்டு வைக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, மத்தேயு 28:19 ஆண்டவர் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாருக்கும் என்னுடைய உபதேசத்தை செய்து பிதாகுமார் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு உபதேசித்ததை எல்லாம் உபதேசியுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தை எல்லா ஜாதிகளுக்கும் நாம் பிரசங்கிக்க வேண்டும். அல்லேலூயா. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 13:10 வாசிப்போம். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி, அல்லேலூயா, சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை என்ன செய்ய வேண்டுமா? முந்தி பிரசங்கிக்க வேண்டும். அல்லேலூயா. முந்தி கொள்ள வேண்டும். எல்லா வேலையை விட்டுட்டு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு முந்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு முறை சாது சுந்தர்சிங் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது நடு ராத்திரியில பரிசுத்த ஆவியானவர் அவரை தட்டி எழுப்பினார். தட்டி எழுந்து புறப்பட்டு போய் அருகில் உள்ள அந்த காட்டுக்கு உள்ளே போ, நடுவுல போய் சொன்னார். நடுவுல போய் அந்த காட்டுல நின்ற பிறகு அவர் சொன்னார், இப்பொழுது சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு என்று சொன்னார். சரி அவர் சொல்லுகிறாரே என்று சொல்லி நடு ராத்திரியில காட்டில சுந்தர்சிங் அவர்கள் சுவிசேஷத்தை முந்தி பிரசங்கித்தார்கள். பிரசங்கித்த பொழுது ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணார். ஒரு அளவு பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு பார்க்குறாரு, ஒரு மரத்திலிருந்து ஒரு கருப்பா ஒரு உருவம் இறங்கி வருது. ஒரு திருடன் இறங்கி வருகிறார். இறங்கி வந்து அவர் காலில் சொல்லுகிறார், ஐயா, நான் திருட்டு தொழில் செய்கிறவர், நான் திருடி சோர்ந்து போய் என் வாழ்க்கையில இன்றைக்கு மறித்து போய்விடலாம், மரத்தின் மேலே ஏறி கீழே விழுந்து மறித்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது மேலே ஏறின பொழுது நீங்கள் வந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தீர்கள். அதை நான் முழுவதுமாய் கேட்டேன். ஆண்டவருக்கு என்னை ஒப்புக்கொடுத்து விட்டேன். ஐயா, நான் மறிக்கிறதை நிறுத்திவிட்டு இறங்கி வந்து விட்டேன். யார் இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவிக்க என்று சொல்லி அவர் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டார். அல்லேலூயா. ஆக சுவிசேஷத்தை முந்தி பிரசங்கிக்க வேண்டும். அல்லேலூயா. அதை விட்டுவிடக்கூடாது. முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். மார்க்கு 16:15 வாசிப்போம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும், ஒரு ஜாதி ஜனங்களை மாத்திரம் விட்டுவிடாதீங்கல்ல, எல்லாருக்கும். அல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும், ஒரு சிருஷ்டிகளை விட்டுறாதீங்க, சர்வ சிருஷ்டிக்கும் நீங்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அல்லேலூயா. காரணம், இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள்,
நற்செய்தி என்று சொன்னால் 3 காரியம் அதில் அடங்கியிருக்கிறது. சுவிசேஷத்தை அறிவித்தல், தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்தல், கிறிஸ்துவை பிரசங்கித்தல். ஹல்லேலூயா. லூக்கா 24:47 வாசிப்போம். அன்றையும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. ஹல்லேலூயா. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. ஆனபடினாலே இந்த நாட்களில் நீங்களும் நானும் நற்செய்தி அறிவிக்கிறனா, சுவிசேஷத்தை அறிவிக்க எழுந்து புறப்பட்டு போக வேண்டும். காரணம், பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் சகல தேசத்தாருக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டியது அவசியம். எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் சொல்ல வேண்டியது அவசியம். பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும் எல்லாருக்கும் ஹல்லேலூயா. எல்லா மக்களும் மனம் திரும்ப வேண்டும், பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாம் அறிவிக்காவிட்டால் தேவன் தம்முடைய தூதரை வைப்பார். தூதரை வைத்து சுவிசேஷத்தை அறிவிப்பார். வாசிப்போம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியிலே வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவராக இருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய தூதனை வைப்பார். அவருக்கு பேர் நித்திய சுவிசேஷத்தை உடையவர். அவர் என்ன செய்வாரா? சகல ஜாதிகளுக்கும் சகல கோத்திரத்தாருக்கும் சகல பாஷைக்காரருக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பார். ஹல்லேலூயா. என்ன சுவிசேஷம் அறிவிப்பார்? 8ஆம் வசனம் 8ஆம் வசனம். அவன் மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுத்தும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். ஹல்லேலூயா. அப்போ நேரம் நெருங்கிவிட்டது. தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை நெருங்கிவிட்டது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரையே நீரூற்றுகளை உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்ற நற்செய்தியை சுவிசேஷத்தை தேவ தூதர் அறிவிப்பார். ஹல்லேலூயா. அந்த தேவ தூதர் அறிவிப்பதற்கு முன்பாக நீங்களும் நானும் முந்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. முந்தி சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். சகல ஜாதிகளுக்கும் சகல ஜனங்களுக்கும் சகல கோத்திரத்தாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த நாட்களிலே நற்செய்தி அறிவிக்கிற நாளாக இருக்கிறபடினாலே நாம் எங்கெல்லாம் வழியில போகிறோமோ பார்க்கிற எல்லாருக்கும் இயேசுவை பற்றி சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. லாக்டவுன் முடிந்து விட்டது. நாம் யாரையெல்லாம் சந்திக்கிறோமோ எங்கெல்லாம் போறோமோ உங்களால் முடிந்த நற்செய்தியை சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. சுவிசேஷம் நற்செய்தி. இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நற்செய்தியில் முதலாவது சுவிசேஷம் என்று பார்த்தோம். இரண்டாவது தேவனுடைய ராஜ்யம். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று. ஹல்லேலூயா. நீங்க போகும்போது என்ன சொல்றீங்க? ஆண்டவர் சொல்றார், பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் வந்துவிட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த பூமியிலே வந்து அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார். தேவனுடைய ராஜ்யம் சமீபம் என்று
எளிதாவது சொல்ல வேண்டும். நற்செய்தியில இரண்டாவது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்பதை குறித்து சொல்ல வேண்டும். அல்லேலூயா. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் உங்களுக்கு இருளில் சொல்லுகிறதை வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் காதுகளிலே பேசுகிறதை ஜபத்திலே பேசுவார், வேத வார்த்தைகள் மூலமாய் பேசுவார், சபையிலே பேசுவார், ஆன்லைன் மூலமாய் பேசுவார். எப்படியும் யாரை கொண்டும் தேவன் பேசுவார். அவர் நீங்கள் காதிலே கேட்கிறதை குறித்து வீடுகள் தோறும் போய் பிரசங்கியுங்கள். அல்லேலூயா. வீடுகள் தோறும் இந்த நற்செய்தியை, சுவிசேஷத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கியுங்கள். அல்லேலூயா என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். லூக்கா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் விஞ்ஞானிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். ஆண்டவர் எதற்காக அனுப்புகிறார்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் என்பது சாதாரண விஷயம் அல்ல, அது முக்கியம், மிக மிக முக்கியம். தேவனுடைய ராஜ்யத்தை நீங்களும் நானும் பிரசங்கிப்பது மிக அவசியம், மிகவும் முக்கியம். ஒரு முறை ஒருவன், என்னுடைய தகப்பன் மறித்து விட்டார், ஆண்டவரே நான் போய் அடக்கம் பண்ணட்டும். ஆண்டவர் சொன்னார், இல்லை, நீ போய் முந்தி தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கி என்று சொன்னார். 60ஆம் வசனத்தை வாசிப்போம். 9:60. அதற்கு இயேசு அறிந்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். அல்லேலூயா. ஒரு தகப்பன் மரித்து போய்விட்டார். ஆண்டவரே, என் தகப்பனை நான் அடக்கம் பண்ணிட்டு வரேன்னப்போ ஆண்டவர் சொன்னார், இல்லை, தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணிட்டோம், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணு சொன்னார். அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் தகப்பனை அடக்கம் பண்ணுவதை காட்டிலும் மிகவும் முக்கியமானது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுவது. அல்லேலூயா. நற்செய்தி அறிவிக்கிற நான் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நீங்களும் நானும் அறிவிப்போம். அப்போஸ்தலர்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று ஜீவ வார்த்தைகளை எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் சிறைச்சாலையிலே பிடிக்கப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள். அப்பொழுது ஒரு தேவ தூதன் தோன்றி அவர் கட்டுக்களை எல்லாம் அவிழ்த்து வெளியிலே கொண்டு வந்து அவர் சொல்லுகிறார், தேவ தூதன் சொல்லுகிறார், நீங்கள் இந்த ஜீவ வார்த்தைகளை எல்லா ஜனங்களுக்கும் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இது தேவனுடைய வார்த்தை, ஜீவ வார்த்தை, தேவனுடைய பிரசங்கம், சுவிசேஷம் என்பது, நற்செய்தி என்பது ஜீவ வார்த்தை. அல்லேலூயா. இந்த ஜீவ வார்த்தையை நீங்கள் போய் பிரசங்கம் பண்ணுங்கள், எல்லா மனுஷருக்கும் பிரசங்கம் பண்ணுங்கள் என்று தேவ தூதர் சொல்லுகிறதை பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் சொல்லுகிற இந்த வசனத்திலே ஜீவன் இருக்கிறது, சுவிசேஷத்திலே ஜீவன் இருக்கிறது. ஆகவே தான் தேவ தூதர் சொல்லுகிறார், இந்த ஜீவ வார்த்தைகளை போய் எல்லா மனுஷருக்கும் நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4:2. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லாம் நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அல்லேலூயா. சமயம் வாய்ச்சாலும் சரி, சமயம் வாய்க்காவிட்டாலும் சரி, எனக்கு இன்னைக்கு நேரமே இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சிருந்தோம், தேவனுடைய ராஜ்யம் வரப்போகுதுன்னு சொல்லி மற்றவர்களுக்கு சொல்லிட வேண்டும். அல்லேலூயா. ஒரு சமயம் வாய்த்தாலும் சரி, சமயம் வாய்க்காவிட்டாலும் சரி, சுவிசேஷத்தை சொல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்ல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 3வது நற்செய்தியுடைய 3வது பாகம் என்ன
பிரசவிக்க வேண்டும். அல்லேலூயா. நற்செய்தியில் 3 காரியம் பார்ப்போம். முதல் காரியம் சுவிசேஷத்தை அறிவித்தல், இரண்டாவது தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிப்பது, மூன்றாவது கிறிஸ்துவை பிரசங்கிப்பது. அல்லேலூயா. வாசிக்கலாம். அப்போஸ்தலர்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்குள்ளே போய் அங்கே உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். அல்லேலூயா. பிலிப்பு சமாரியா பட்டணத்திலே போய் பிரவேசித்து யாரை பிரசங்கித்தான்? கிறிஸ்துவை பிரசங்கித்தார். அல்லேலூயா. சுவிசேஷத்திலே 3வது பாகம் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் நாம் நற்செய்தி அறிவிப்பது என்பது 3வது காரியம், கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும். அப்போஸ்தலர்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். அல்லேலூயா. 3வது கிறிஸ்துவை குறித்து இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அந்த மந்திரி கந்தாவே ஸ்ரீயுடைய மந்திரி வேத வசனத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசனத்தை வாசிக்கும் பொழுது அது புரியவில்லை. ஆவியானவர் சொன்னார், நீ போய் அந்த வண்டியிலே ஏறிக்கொள். அப்பொழுது வண்டியிலே ஏறி பிலிப்பு கிறிஸ்துவை குறித்து இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆக 3வது கிறிஸ்துவை குறித்து நீங்களும் நானும் பிரசங்கிக்க வேண்டும். அப்போஸ்தலர்களின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமா பட்டணத்திலே கிரேக்க பாஷையிலே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஆண்டவரை சந்தித்து ஞானஸ்தானம் எடுக்கிறார். ஞானஸ்தானம் பெற்ற பிறகு வேதம் சொல்கிறது அவர் தாமதமின்றி, அல்லேலூயா, கொஞ்ச நேரம் டிலே பண்ணவே இல்லை, தாமதமின்றி இயேசு தேவனுடைய குமாரன் என்று குறித்து பிரசங்கித்தார். அல்லேலூயா. இயேசுவை குறித்து அவர் பிரசங்கித்தார், கிறிஸ்துவை குறித்து அவர் பிரசங்கித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மேலும் அவருடைய வாசிப்போம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிப்போம். எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சமாதானத்தை சுவிசேஷமாய் பிரசங்கித்தார். அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களில் சமாதானத்தை குறித்து சுவிசேஷமாய் பிரசங்கிக்க வேண்டும். இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். லாக்டவுன் முடிந்துவிட்டது. ஆகவே நீங்களும் நானும் சும்மா இராதபடி எழுந்து புறப்பட்டு நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். 4 குஷ்டரோகிகள் எப்படி எழுந்து புறப்பட்டு ராஜ சமூகத்திலே போய் இந்த நல்ல காரியங்கள் இருக்கிறது, சேருடைய பாளையத்திலே உணவு பெருந்து இருக்கிறது என்று சொல்லி ராஜாவுக்கு அறிவித்தது போல இந்த நாளிலே நீங்களும் நானும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. நற்செய்தியில் 3 காரியம்: சுவிசேஷம், 2வது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கணும், 3வது கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்று நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவை கிறிஸ்து என்று காண்பித்து கிறிஸ்தாந்தப்படுத்தினான். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் இயேசுவே கிறிஸ்து என்பதை
என்பதை திருஷ்டாந்தப்படுத்தி பிரசங்கித்தார். அல்லேலூயா. கிறிஸ்து தான் இயேசு, தேவனுடைய குமாரன், ஜீவனுள்ள மேசியா என்று சொல்லி திஷ்டாந்தப்படுத்தி பிரசங்கித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய பாடுகளை குறித்தும், அவருடைய மரணத்தை குறித்தும், அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிரசங்கிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அடுத்தது 1 கொரிந்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு கிரேக்கருக்கு. நாங்களோ யாரை பிரசங்கிக்கிறோம்? சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாளில் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? நற்செய்தி அறிவிக்கணும். அதை யாரை குறித்து அறிவிக்கணும்? சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை குறித்தே பிரசங்கிக்க வேண்டும். அல்லேலூயா. அநேகர் பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னா, கிறிஸ்துவை பிரசங்கிக்காமல் தங்களை குறித்து பிரசங்கிப்பார்கள், தங்களை குறித்து அதிகமாக பேசிட்டு இருப்பார்கள். அப்படி அல்ல, கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கணும். வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். அல்லேலூயா. நாங்களோ எங்களையே குறித்து பிரசங்கியாமல், எங்களுடைய காரியங்களை குறித்து நாங்கள் பிரசங்கியாமல், கிறிஸ்துவை குறித்து, கிறிஸ்து இயேசுவை, கிறிஸ்து தேவன் என்பதை, கர்த்தர் என்பதை குறித்து பிரசங்கித்து, நாங்களோ இயேசுவின் நிமித்தம் அவருடைய ஊழியக்காரர் என்று, உங்களுடைய ஊழியக்காரர் என்று பிரசங்கிக்கிறோம் என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த நாட்களிலே சுவிசேஷத்தை அறிவிப்போம், நற்செய்தியை அறிவிப்போம். நற்செய்தியாகி இந்த 3 காரியத்தை அறிவிப்போம். சுவிசேஷத்தை அறிவிப்போம், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுவோம், கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணுவோம். அல்லேலூயா. எங்களை கூடி நாம் ஜெபிப்போம். நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவும் நமக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே
சுவிசேஷத்தை எப்படியெல்லாம் அறிவிக்கணும், சுவிசேஷத்தின் காலம் தாவே கடைசி காலமாக இருக்கிறபடினா நான் ஆண்டவரே முந்திக் கொள்ள பெருமை தாவும். சுவிசேஷத்தை பற்றி ஆண்டவரை தாமதிக்காமல் ஆண்டவரே நமக்கு கிடைக்கப்பட்ட நாட்களை சரியா பயன்படுத்த தேவரே கிருபை செய்வீராக. இந்த நாட்களில் வசனத்தை ஆண்டவரை ஆர்வத்தோடு அறிவிக்க ஆண்டவரே ஹல்லேலூயா. அந்த குஷ்ட ரோகிகள் முந்திக் கொண்டார்கள். எப்படியாவது ராஜாவுக்கு சுவிசேஷத்தை சொல்லவே வாந்தையோடு சென்றது போல இந்த நாட்களை நாங்கள் ஆண்டவரை சரியாக ஓடி சத்தியத்தை அறிவிக்க, சுவிசேஷ மற்றவர்களுக்கு அறிவிக்க தேவரே கிருபை செய்வீராக. வசனத்தை நாங்கள் சொல்வதற்கு தாமதிக்காமல் ஆண்டவரே நேரத்தை ஒப்பு கொடுத்து ஓட எங்களுடைய நாட்கள் நல்ல அப்பா தேவனுக்கு பிரயாசப்பட தேவரே கிருபை செய்வீராக. கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை அவர்களும் மற்றவர்களுக்கு அறிவிக்க முந்திக் கொள்ள கிருபை செய்வீராக. வசனம் கடைசி காலம், இனி காலம் செல்லாது என்று சொல்கிறேன். கொடுக்கப்பட்ட நாட்களை சரியா தேவ சமூகத்தில் ஆண்டவரே வசனத்தை சொல்ல எங்களுக்கு ஒவ்வொருவருக்காக கிருபை செய்வீராக. சமூகத்தில் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். தேவையோடு கண்ணியோடு பாரத்தோடு நாட்களில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நீ நினைவு கூறுகிற, நீ மறந்து போகிற மனிதனாக எந்த தேவை இருந்தாலும் நீ சந்திக்க சர்வப்பா அவர்களோடு கூட இருக்கிற தேவையெல்லாம் சந்தியாக அவரை திருப்தியாக்கி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வசனம் தான் அவரை நடத்தும். வசனம் அவரோடு இடைபெறும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களோடு இருந்து பெரிய காரியம் செய்யும் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பாவம் மன்னிப்பும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் பிரசவிக்கப்பட வேண்டிய அவசியமாக இருப்பதையினால இந்த நாட்களே நாம் காண்கிற அனைவருக்கும் கிறிஸ்துவை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் பிரசங்கிப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.